எல்சியு லோகேஷ் கனகராஜ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸ்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோ தான். அதை நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல. இந்த யூனிவர்ஸ்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் வந்து லியோ தான். எல்லாம் ரோலக்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அதை விட ஒரு பயங்கரமான வில்லை யாருன்னா அது லியோ மட்டும்தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பாப்புல. சரி, இந்த லியோ படம் வெளிவந்து ஒரு இண்டஸ்ட்ரி இட்டு கொடுத்து ஒரு வேற லெவலில் சம்பவத்தை பண்ணிட்டாங்க. இப்போ இந்த எல்சியூல நம்ம லியோ அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கு. அது விக்ரம் டூல கேமியோ வருமா, கைதி டூல கேமியோ வருமா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம எல்லாரும் வெறிகொண்டு காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா டெஃபினட்டா அது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இதெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த படத்துல இவங்கெல்லாம் கேமியோ வர போறாங்க சார். ஸோ அதே மாதிரி நீங்க அந்த படத்துல கேமியோ வர மாதிரிலாம் இருக்கும். ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா நீங்க டேட் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டு சைன் போட்டிருப்பாங்க. எப்போ இந்த லியோ அப்படின்ற ஒரு படம் அந்த யூனிவர்ஸ்குள்ள வருது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்களோ அப்பயே அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா அப்பதான் மற்ற படத்துடைய தயாரிப்பாளர்கள் எண்ணூச்சு கொடுப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய சம்பவமா இந்த லியோ படம் வந்து ரெடியா இருக்கு. ஸோ ஆனா ரசிகர்கள் ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்க விஷயம்னா லியோ 2 எப்படா அப்படின்ற மாதிரி தான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த 69ஓட முடிய போறதுல 70 இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ரூமர் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி லியோ 2 தான் அப்படின்ற மாதிரிலாம் நான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது இப்போ ஆல்மோஸ்ட் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆன மாதிரி ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இன்ட்ரி வந்திருக்காப்புல. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இப்போ வந்து அடுத்து வந்து கைதி 2 பண்ண போகிறேன், அதுக்கடுத்து விக்ரம் 2 அது ஸ்டோரி முடிய போகிறதுல, அதுக்கடுத்து தென் லியோ 2, தென் ரோலக்ஸ்க்குன்னு ஒரு தனி படம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காப்புல. அதாவது இந்த எல்சியூக்கான எண்டே வந்து பார்த்தீங்கன்னா லியோ 2ல தான் இருக்காமா. விக்ரம் 2லயே ஸ்டோரி வந்து எண்ட் ஆக போகிறது இல்லை. ஸோ லியோ 2ல தான் படத்தோடைய அந்த எல்சியூக்கான ஒரு முற்றுப்புள்ளியே வைக்க போகிறாங்க. ஆனா அந்த ஏதோ ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணி வச்சிருந்தானுங்க. அது இன்னும் வந்து சேரல. சாப்டர் 0 அது எப்போ வரும்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அது ஏதோ என்ஓசிக்கான ப்ராப்ளமாமா. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து என்ஓசி கேட்குறாங்க. இப்போ நெட்ஃப்ளிக்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லியோ மட்டும் இருக்குது. ஸோ லியோக்கான ரைட்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கைதி 2 அதுக்கு அடுத்து விக்ரம் வந்து இதில் இருக்குது, ஐ மீன் ஹாட் ஸ்டாரில் இருக்குது. ஸோ ஹாட் ஸ்டார் கிட்ட என்ஓசி வந்துருச்சுன்னா இதை டெலிகாஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதை ஒன்று லியோ 2 இருக்குது. நேற்று அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் தரப்பில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டாங்க, ஹாப்பி பர்த்டே லியோ தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து பிறந்தது வந்து நேற்று தான். ஸோ அதில் வந்து லியோ தாஸ் பக்கத்தில் 2 ஃபயர், ஐ மீன் 2 அவங்க எப்பவுமே குறியீடு கொடுத்து தான் அப்டேட்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லியோ 2 இருக்குது அப்படின்றத இன்டெரக்டாக அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ லியோ 2 வந்து ஜனநாயகன் படத்துக்கு அப்புறமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா ஜனநாயகன் படத்துடைய அப்டேட்ல எந்த ஒரு டேக்லைனும் இருக்காது. ஐ மீன் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு ஒரு டேக்லைன் எதுவுமே அவங்க யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டெஃபினட்டா லியோ 2 இருக்கு. ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான திரைப்படமா அந்த படம் அமையும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.